தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழக கூட்டணியில் 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. தவேகா கூட்டணியில் 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழக வெற்றி கழகம் 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் களமிறங்கியுள்ளது. அந்த கட்சி ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று கூறியும் குட்டி கட்சி கூட தவேகாவுடன் கூட்டணி அமைக்க முன்வரவில்லை. இந்த சூழ்நிலையில் ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்க பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது. 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆம், புதுச்சேரியில் ஆட்சியில் இருக்கும் என்ஆர் காங்கிரஸ், புதுச்சேரியில் முதலமைச்சராக இருக்கும் ரங்கசாமி கட்சியான என்ஆர் காங்கிரஸ் தமிழகத்தில் போட்டியிட்டு தன்னுடைய கணக்கை துவங்க உள்ளது. தமிழகத்தில் வருகிற சட்டசபை தேர்தலில் போட்டியிடுகின்றது. தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்துவிட்டதாக கூறப்படுகிறது. புதுச்சேரியை ஒட்டியுள்ள கடலூர், திண்டிவனம் உள்ள வன்னியர் சமூக மக்கள் அதிகமாக இருக்கின்ற பகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் போட்டியிட உள்ளதாக கூறப்படுகிறது. புதுச்சேரி மாநிலத்தை ஒட்டியுள்ள பகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் போட்டியிட உள்ளதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது. 10 தொகுதிகள் ஒதுக்க முன்வந்துள்ளதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைத்துள்ள என்ஆர் காங்கிரசுக்கு தமிழக பிரிவின் தலைவராக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஒருவர் நியமிக்கப்பட உள்ளார். அந்த அறிவிப்பு விரைவில் வெளிவரும். அதே நேரத்தில் தவேகாவுடனான கூட்டணி அறிவிப்பும் வெளிவர உள்ளது. என்ஆர் காங்கிரஸ் விஜய் கட்சியுடன் கூட்டணி வைத்து தமிழ்நாட்டில் 10 தொகுதிகளில் போட்டியிடுகிறது.